ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ். சில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாம்ல 40 கேள்விகளை இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? எஸ்ஏ எக்ஸாம் மொத்தம் 140 கேள்வி கேட்பாங்க. அந்த 140ல 130க்கு மேல நீங்க எடுக்கணும் அப்படின்னா எடுத்தாலும் பாஸ் பண்ண முடியும். எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 40 கேள்விகள் உங்களுக்கு ஒரு பெரிய பேக்கப்பா இருக்கும். இந்த 40 கேள்விகள் தான் உங்களை 140க்கு 130க்கு மேல எடுத்துட்டு போகும். அந்த 40 கேள்விகளை நான் உங்களுக்கு தர்றேங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் எடுக்க வைக்கிறேன். 40க்கு 39 கூட இல்ல, ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. 40க்கு 40 நான் உங்களுக்கு எடுக்க வைக்கிறேன். ஏன்னா 1352 வேகன்சி ஃபில் பண்ண போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான், வீடியோ பார்த்துட்டு நீங்க தான், ஒவ்வொருத்தரும் தான். அப்ப உங்க எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா பாஸ் பண்ண வைக்க போறேன் அப்படின்னா அந்த 40 கேள்விகளுக்கு 40மே உங்களை எடுக்க வைக்க போறது நான் தான். கண்டிப்பா நான் உங்களை எடுக்க வச்சிருவேன். சரிங்களா? 40 கேள்விகள் என்ன, சோ அதை எப்படி நான் எடுக்க வைக்க போறேன் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். எஸ்ஐ பாஸ் பண்ணுச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா சைக்காலஜிக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட், ஓகேவா? சைக்காலஜிக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சைக்காலஜில மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து 40 கேள்வி கேட்கறாங்க. இந்த 40க்கு 40 தான் உங்களுக்கு எடுக்க வைக்க போறேன். என்ன அப்படின்னா கடைசியா ஒரு 5 டெஸ்ட் மார்ச் 15ஓட முடிச்சிருந்தோம். ஓகேவா? 5 டெஸ்ட் மார்ச் 15ஓட முடிச்சிருந்தோம். ரிலேஷன் அண்ட் ப்ரொபோர்ஷன் ஏஜஸ் 5 டெஸ்ட். இந்த 5 டெஸ்ட் நான் முடிச்சிட்டேன். ஃப்ரீ டெஸ்ட். ஜஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்னா டெஸ்ட் மட்டும் இல்ல, அந்த டெஸ்ட்ல இருக்க क्वेश्चंसக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஒரு டாபிக்குமே முடிஞ்சிடும். क्वेश्चन கொடுத்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ உங்களுக்கு அது முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் 5 டெஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 10 டெஸ்ட் இருக்கு. மொத்தமா 15 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன். இந்த டெஸ்ட் வந்து நம்ம ரீஷெடியூல் பண்ணிருக்கோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா தெரியும், மார்ச் 15 முடிச்சோம். இப்ப அடுத்து ஏப்ரல் 19 ஆரம்பிக்கிறோம். இப்ப ஏப்ரல் 19 ரீஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க எப்படி எழுதணும், as plus இதுக்கான அந்த டிஸ்கஷன் கிளாஸ் உங்களுக்கு எப்படி வரப்போகுது எல்லாமே சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் நம்ம வீடியோ கொடுக்குறோம்ல, அந்த வீடியோ யூடியூப்ல தான் வரும். அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா போதும், வீடியோ வரப்ப நீங்க அதை பார்த்துக்கலாம். இதுக்கான டிஸ்கஷன். சரி சார், டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே விட்டுறீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கரெக்டா கேளுங்க. நீங்க கூகுள் ஃபார்ம்ல கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. சப்மிட் பண்ண பிறகு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அது ரெஸ்பான்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல டெலிகிராம் குரூப் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்துருவீங்க. புரியுதுங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்துருவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் அப்படியே ரீஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நீங்க கேட்பீங்க சார், அந்த 5 டெஸ்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த 5 டெஸ்ட்டுமே அதே குரூப்ல இருக்கு. ஓகேவா? இந்த 5 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அதுல இருக்கும். 5 டெஸ்ட்டுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் அதுல இருக்கும். ஓகே, டெஸ்ட்டை முடிச்சு நம்ம ரெக்கார்ட் அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாருங்க, 6வது டெஸ்ட் ஏப்ரல் 19 ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டிருக்கேன். ஓகேவா? அப்படி போட்டாலே நம்ம மே 24 முடிச்சிடறோம். ஸோ இந்த 40க்கு 40 நான் உங்களுக்கு எடுக்க வைக்கிறேன். ஓகேவா? இந்த மேத்ஸ் ரீசனிங் பொறுத்தவரைக்கும் கவலையை விடுங்க. 40க்கு 40 நான் எடுக்க வைக்கிறேன். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வரும். இப்போ என்னைக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்றோம்னா ஏப்ரல் 19. ஏப்ரல் 19 டிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளட் ரிலேஷன் வந்து இது வரைக்கும் முடிச்ச டாபிக்ஸ் எல்லாம் பாருங்க. இதுல நான் ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அடுத்து பாருங்க, நம்பர் ரேங்கிங், லெட்டர் அண்ட் வேர்ட் அசைன்மெண்ட், பேட் டெஸ்ட், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் டெஸ்ட், காம்பவுண்ட் டெஸ்ட், பசில், சீட்டிங் அண்ட் கம்பேரிசன், ஒரு டாபிக் கூட இல்ல விட மாட்டேன். எல்லாமே முடிச்சிருவேன். கிளாஸ் கேலண்டர், ஆர்டர் அனாலஜி, ஆல்பானமிக் சீரிஸ், டைம் அண்ட் ஒர்க், டேட்டா இன்டர்பிரேஷன், ப்ராபபிலிட்டி, வேர்ட் நம்பர் சீக்வென்ஸ், மென்சேஷன், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? மொத்தம் 15 டெஸ்ட், நிறைய டாபிக் உள்ள இருக்கும். 15 டெஸ்ட், 5 டெஸ்ட் ஷெட்யூல். இது ஏப்ரல் 19 நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்து யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.